அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நாளுக்கு நாள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் அமெரிக்க தாக்குதல்களுக்கு ஈரான் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல நேட்டோ நாடொன்றுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் நேரடியாக விடுத்திருக்கின்றார்கள். கவுதி படைக்கு அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை செங்கடலில் ஏற்பட்டுள்ள பதட்டம். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்றைய நாள் ஜூலை 24, 2026. அமெரிக்கா நேற்றைய தினம் ஈராக் எல்லையில் ஒரு பாரிய விமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதில் ஈரானில் இருந்து ஈராக்கிற்கு ஆன்மீக ஜாத்திரைக்கு கர்பாலாவுக்கு சென்று கொண்டிருந்த ஜாத்ரிகர்கள் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்தது. அதாவது ஈராக் எல்லையில் எந்த ஒரு இராணுவ நிலைகளையும் குறிவைக்காமல் அப்பாவி ஜாத்திரிகர்கள் பொதுமக்கள் ஈராக் குடிமக்கள் செல்லக்கூடிய பாதையை இலக்கு வைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் எதற்காக என்பது யாருக்கும் புரியவில்லை. தாங்கள் சிவிலியன் கட்டமைப்புகளை தாக்குவதில்லை, பொதுமக்களை தாக்குவதில்லை என்று கூறக்கூடியவர்கள் ஈரானிலிருந்து ஈராக்கிற்கு செல்லக்கூடிய எல்லை, அது போதும் பொதுமக்கள் செல்லக்கூடிய பகுதி, 2 தரப்பிலும் கடந்து செல்லக்கூடிய இந்த பகுதியில் கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மைய சில நாட்களாக இந்த ஈராக் எல்லை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் ஈராக்கில் ஈரானுக்கான ஆதரவு பெருகி இருக்கும் சூழ்நிலையில் ஈராக்கினுடைய அதிபர் அமெரிக்க அதிபரை சந்தித்திருந்தார். அதன் பின்னர் திடீரென ஈரானையும் சந்தித்திருக்கின்றார். அது தொடர்பான விடயங்களை காணொலியில் பார்க்கலாம். எனவே ஈராக் எல்லையில் குறிப்பாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத் ஈராக் எல்லையில், அதாவது மிகப்பெரிய எல்லையை கடக்கும் குவைத் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய அப்தாலிக் எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த ஏவுகணைகளில் ஒரு சில ஏவுகணைகள் அமெரிக்க படைகளால் இடைமறிக்கப்பட்டுள்ள போதிலும் பல ஏவுகணைகள் உள்ளே விழுந்து அந்த பகுதி துவம்சம் செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அதேபோல் நேற்றைய தினம் பந்தர் அப்பாஸ் துறைமுகம், கார்முஸ் நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், ஈரானின் உட்கட்டுமானங்கள், IRGCயினுடைய தளங்கள் என்று சொல்லக்கூடிய பல பகுதிகளை அமெரிக்க இராணுவம் 100கணக்கான விமானங்களை கொண்டு தாக்கியதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் ஈரானுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய ஏவுகணை ஏவுதளம் ஒன்றை தாங்கள் பாரிய அளவில் அளித்திருக்கின்றோம் என்ற விடயத்தை பென்டகன் குறிப்பிடுகின்றார்கள். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இன்றைய நாள் ஜோர்டான் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நோக்கி ஈரான் சரமாரியான ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். எப்போது நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதலில் என்னதான் அமெரிக்காவும் அந்த நாடுகளும் ஜோர்டான் குவைத் போன்ற நாடுகள் இடைமறித்து விட்டோம் என்று கூறினாலும் அங்கிருக்கக்கூடிய தளங்கள் மிக பெரிய அளவில் சேதமடைவதும் வீழ்ந்து வெடிக்கக்கூடிய காட்சிகளும் உள்ளூர் மக்களாலேயே உடனுக்குடன் வெளிவந்து விடுகின்றது. ஏனெனில் அமெரிக்காவிடமும் சரி, இஸ்ரேலிடமும் சரி, அமெரிக்காவின் கூட்டாளிகள் அரபு நாடுகளிடமும் சரி, தொடர் ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் காரணமாக இடைமறிப்பு ஏவுகணைகள் கணிசமாக குறைந்துவிட்டது. ஏனெனில் இந்த போர் 100 நாட்களை கடந்து செல்கின்றது. ஆனால் ஈரான் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆயுத கிடங்கில் எவ்வளவு ஏவுகணைகள் இருக்கின்றன, ட்ரோன்கள் இருக்கின்றன என்பது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கே மிக பெரும் மர்மமாக இருக்கின்றது. ஏவுகணை கிடங்குகளை தினமும் அளிப்பதாக அமெரிக்கா கூறுகின்றார்கள். ஆனால் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மழை போல வந்து கொண்டே இருக்கின்றது. ஈரானின் ஆயுத களஞ்சியம் எவ்வளவு பெரியது என்பது அனைவருக்கும் வியப்பாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மிகப்பெரிய அளவில் ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய அமெரிக்க தளங்கள் இந்த சுற்று மோதலுடன் மிகப்பெரிய அளவில் தரைமட்டமாகிவிடும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர் தாக்குதல்கள், மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதை தொடர்ச்சியான சேட்டலைட் புகைப்படங்கள் காண்பித்துக் கொண்டே இருக்கின்றன. அடுத்து இன்றைய நாளிலே பிரிட்டன் இராணுவத்திற்கு ஒரு நேரடியான ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை IRGC விடுத்திருக்கின்றார்கள். பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் இருந்த பொழுது அமெரிக்கா தன்னுடைய ஈரான் மீதான தாக்குதலுக்கு தங்களுடைய தளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். ஆரம்பத்தில் பயன்படுத்த அனுமதித்த போதிலும் பின்னர் ஸ்பெயின் எடுத்த நிலைப்பாடு, பிரான்ஸ் எடுத்த நிலைப்பாடு, இத்தாலி எடுத்த நிலைப்பாடு காரணமாக பிரிட்டனும் திடீரென தங்களுடைய இராணுவ தளங்களில் இருந்து
எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் ஸ்டார்மர் பதவி விலகிய பின் புதிய அதிபர் வந்திருக்கின்றார். அவர் அமெரிக்காவுக்கு பிரிட்டன் வான்படை தளங்களை பயன்படுத்துவதற்கும் அமெரிக்க விமானங்கள் தரையிறங்கி அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கும் அனுமதி அளித்த சூழ்நிலையில் நேற்று ஒரு B-1 குண்டுவீச்சு விமானங்கள் இங்கிலாந்தில் உள்ள RF-4 போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டு ஈரானின் முக்கிய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் IRGC ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்க இராணுவ விமானங்களுக்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்களும் நேரடி இலக்குகளாக கருதப்பட்டு பிரிட்டன் மீதும் போர் ஆரம்பிக்கும். பிரிட்டன் தளங்கள் மத்திய கிழக்கில் அமைந்திருக்கும் தளங்கள் மட்டுமல்ல, பிரிட்டனை நேரடியாக தாக்கக்கூடிய அளவுக்கும் வல்லமை இருக்கின்றது என்ற ஒரு அதிர்ச்சி குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். இது ஏற்கனவே முன்னரும் பேசப்பட்ட விடயம். பிரிட்டனை நேரடியாக தாக்கும் அளவுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கின்றன. அதை தேவைப்பட்டால் ஈரான் பயன்படுத்துவார்கள் என்பதுதான் போர் ஆய்வாளர்கள், எக்ஸ்பர்ட் அனைவரும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. இதற்கு முன்பு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, பின்னர் அது ஈரான் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் தற்போது IRGC நேரடியாக உங்களுடைய பிரிட்டன் இராணுவ இலக்குகளை, இராணுவ முகாம்களை நேரடியாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் எங்கள் கைகளில் இருக்கின்றன. மத்திய கிழக்கில் உள்ள பிரிட்டன் இராணுவ தளங்கள் மட்டுமல்ல, ஐரோப்பாவில் உள்ள பிரிட்டன் இராணுவ தளங்களையும் தகர்த்து விடுவோம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை, பிரிட்டனுக்கு நேரடி எச்சரிக்கையை IRGC விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த எச்சரிக்கையினுடன் நேற்று இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டெஹ்ரானில் இருக்கக்கூடிய பிரிட்டன் தூதுவர்கள், தூதரக அதிகாரிகள், பணியாளர்கள் எல்லாம் அவசரமாக டெஹ்ரானை விட்டு வெளியேறியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திடீரென அனைவரும் மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு வெளியேறுகின்றார்கள். ஈரான் நேரடியாக பிரிட்டனுக்கு எச்சரிக்கை விடுகின்றார்கள். எனவே இந்த போர், அமெரிக்கா ஈரான் போர் என்பதை கடந்து ஒரு நேட்டோ ஈரான் இடையிலான போராக மாறிவிடுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனெனில் நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளை தவிர யாருமே ஈரானுடன் நேரடி போருக்கு செல்ல விரும்பவில்லை. ஏனெனில் ஸ்டேல் அமெரிக்கா எவ்வாறு சிக்கி கொண்டிருக்கின்றார்கள், அமெரிக்க தளங்களை எவ்வாறு சின்னாபின்னப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் கண்கூடாக பார்க்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த பிரிட்டனுக்கான எச்சரிக்கை நேட்டோவையும் இந்த போருக்குள் இழுத்து வந்து விடுமா என்ற கேள்வி எழுப்புகின்றது. அமெரிக்காவினுடைய விருப்பமும் அதுதான். தனித்து நின்று ஈரானை சமாளிக்க முடியாமல் ஸ்டேலும் அமெரிக்காவும் எப்படியாவது நேட்டோவை கோர்த்து விடுவது என்று சொல்வார்கள். ஈரானுடன் முட்டல் செய்துவிட வேண்டும், நேட்டோவும் சேர்ந்து எல்லா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக போரிட வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய விருப்பமாக இருக்கின்றது. அது எந்த தூரம் சொல்லப் போகின்றது என்பதை அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம். இந்த நிலையில்தான் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து IRGC ஏனைய நேட்டோ நாடுகளுக்கும் எந்த ஒரு நாடு அமெரிக்காவின் முறையற்ற, நீதியற்ற ஈரானுக்கான வலிந்த போரில் இணைந்து கொண்டாலும் அவர்களும் எங்களுடைய இலக்கு என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் ஈரானுக்கு மிரட்டல் விடுத்தாலும் இவ்வாறான தாக்குதலை நேட்டோ நாடுகள் மீது நடத்த மாட்டார்கள் என்று குறிப்பிட்டாலும் போர் ஆய்வாளர்கள், இந்த போரியல் இராணுவ விடயங்களை தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடிய சிறப்பு நிபுணர்கள் எல்லாருமே ஈரான் எந்த நாட்டுக்கும் அஞ்சாத ஒரு இராணுவமாக IRGC இருப்பதால் அவர்கள் தேவைப்பட்டால் பிரிட்டன் இலக்குகளையும் தாக்குவார்கள், நிச்சயமாக தாக்குவார்கள், தொடர்ச்சியாக பிரிட்டன் ஆதரவு கொடுத்தால் என்பதை தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் அமெரிக்காவே சொன்னார்கள், இஸ்ரேலை தாக்குவார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக அமெரிக்க தளங்களை தாக்குவார்கள், அமெரிக்க இராணுவத்திற்கு உயிரிழப்பு ஏற்படும்படி, அமெரிக்க இராணுவ தளங்கள் பற்றி எரியும்படியெல்லாம் ஈரான் தாக்க மாட்டார்கள் என்று ஒரு பாவலா காட்டினார்கள் மேற்கத்திய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும். ஆனால் ஈரான் அடித்த அடியில் அரைவாசி அமெரிக்க தளங்கள் நொறுக்கப்பட்டு விட்டன. அமெரிக்க இராணுவத்தினரே சவப்பட்டிகளில் கொண்டு செல்லப்படுகின்றார்கள் அமெரிக்காவுக்கு. இப்படியான நிலையில் தான் நேட்டோவுக்கான ஒரு எச்சரிக்கை. அடுத்து இந்த இணையத்தில் ஒரு பரவி வரக்கூடிய காட்சி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவுக்கு. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கர்முஸ் ஜலச்சந்திக்கு அருகில் உள்ள ஈரானின் கெஷம் தீவுக்கு அருகே பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம் ஒன்று விழுந்து நொறுங்குவது போன்ற காட்சிகள் அனைத்து ஊடகங்களிலும் வெளியாக இருக்கின்றன. இது ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் போர் விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கி இருக்கலாம் என்ற ஊகங்களை தூண்டி இருக்கின்றது. ஈரானிய ஊடகங்களும் சரி, அமெரிக்க மற்றும் பொதுவான ஊடகங்களும் சரி, வானிலிருந்து ஒரு மிக முக்கியமான பொருள் எரிந்து வீழ்ந்து கொண்டிருப்பதை அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இது போர் விமானமாக இருக்கலாமா என்ற கேள்விகளும்
தற்போது எழுந்திருக்கின்றன. ஈரான் இதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் கர்ஷம் தீவுக்கு அருகே அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவதற்காக அங்கு பறந்து கொண்டிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் ஒருவேளை அமெரிக்காவின் போர் விமானத்தை மீண்டும் ஈரான் சுட்டு வீழ்த்தி விட்டார்களா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கின்றன. ஈரான் அவ்வாறான பதிலடி தாக்குதல்கள் தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவும் தன்னுடைய இராணுவ போர் விமானங்களை இதுவரை இல்லாத அளவுக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அத்தனை போர் விமானங்களும் மத்திய கிழக்கிற்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஐரோப்பிய முகாம்களிலிருந்து தொடர்ச்சியாக அமெரிக்காவின் இராணுவ வான்வழி போக்குவரத்து நடைபெற்று கொண்டிருப்பதாக வான் போக்குவரத்தை அவதானிக்கக்கூடிய மையம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய தளங்களிலிருந்து டசின் கணக்கான அமெரிக்க விமானப்படை போக்குவரத்து விமானங்கள் மத்திய கிழக்குக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுவதால் அடுத்து வரும் நாட்களில் ஈரான் அமெரிக்காவினுடைய மோதல் ஒரு உச்சக்கட்ட மோதலாக இருக்கலாமா என்ற அச்சம் அனைவரையும் பிடித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான இந்த போரினால் கச்சா எண்ணெயினுடைய விலை $100 தாண்டி இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், போர் ஆரம்பித்து 10 நாட்கள் கூட கடக்கவில்லை. கார்முஸை ஈரான் முடக்கிவிட்டார்கள். செங்கடலில் கவுதிகள் களமிறங்கிவிட்டார்கள். நேற்றைய தினம் சவுதி அரேபியா எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிந்தன. இன்று $100 தாண்டி விட்டது. எனவே அடுத்து வரும் ஒரு சில நாட்களுக்கு போர் நீடித்தாலும் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு உலக மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு சென்றுவிடும். தற்போது ஈரான் பாதிக்கப்படவில்லை, அமெரிக்கா பாதிக்கப்படவில்லை. இவைகளுக்கு மேலாக ஈரான் அமெரிக்காவுக்கு அப்பால் ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய பொருளாதார சுமையை அமெரிக்காவினுடைய பொறுப்பற்ற செயற்பாடுக்கான இந்த போர் வரி காரணமாக அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயம். கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்தால் எவ்வாறான பாதிப்புகள் உலக பொருளாதாரத்தில் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எண்ணெய் விலை $100 தாண்டி விட்டது. அடுத்து என்ன எல்லாம் நடக்கப் போகின்றது என்பது மிக சிக்கலாக மாறியிருக்கின்றது. அடுத்து ஈராக்கினுடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி மிக முக்கியமான ஒப்பந்தங்களை எல்லாம் செய்த பின்னர் திடீரென அமெரிக்க பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னரே இவர்கள் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றார்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு இயக்கங்களை ஒடுக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தால் ஒரு அதிரடி திருப்பமாக அமெரிக்காவுக்கு இருந்து திரும்பிய கையோடு ஈராக்கினுடைய பிரதமர் ஈரானுக்கு நேரடியாக செல்கின்றார். அங்கு ஈரானுடைய பிரசிடென்ட் பெஷாஷ்கியான், முக்கிய தலைவர்கள் அப்பாஸ் அரக்ஷி போன்றவர்களை சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அவருக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சரக்கு போக்குவரத்து, ரயில்வே இணைப்பு, பக்தாத் தெஹ்ரான் இடையிலான உட்கட்டமைப்பு, மனிதவள பயிற்சி தொடர்பான மிக முக்கியமான 5 ஒப்பந்தங்கள் 2 தரப்புகளும் இடையில் கையெழுத்திடப்படுகின்றது. அதேபோல் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களை ஈரான் அமைதிப்படுத்த வேண்டும் என்று ஈராக் கேட்டுக்கொண்டார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. உண்மையில் ஈரான் அந்த குழுக்களை அமைதிப்படுத்துமாறு ஈராக் கேட்டுக்கொண்டார்களா, அவ்வாறு ஈராக்கினுடைய கோரிக்கையை ஈரான் ஏற்றுக்கொண்டார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளுக்கு அப்பால் உண்மையில் ஈரானும் ஈராக்கும் என்ன பேசினார்கள் என்பது யாருக்கும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் இதற்கு முன்பும் ஈராக்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஈரான் செல்வதும் அங்கு இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறுவதும் ஈரான் அதற்கு ஆம் என்று சொல்லுவதும், ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் உச்சமடைந்துள்ள போது அந்த குழுக்கள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க இஸ்ரேலிய இலக்குகளை தாக்குவதும் வாடிக்கையாக இருக்கின்றன. எனவே ஈராக் இடையிலான ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஈராக் அமெரிக்காவின் பக்கம் சேரப்போகின்றதா, ஈரானின் பக்கம் சேரப்போகின்றதா, அல்லது நடுநிலை போக்கெடுக்கப் போகின்றார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் ஈராக் அரசு எவ்வளவுதான் அமெரிக்காவினுடைய பக்கம் சேர முயற்சித்தாலும், அமெரிக்காவுக்கு ஆதரவான செயற்பாடுகளை எடுக்க நினைத்தாலும் கூட ஈராக்கில் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருப்பதால் அயதுல்லா அல் கமேனியினுடைய உடலம் ஈராக் கொண்டு செல்லப்பட்டதே அமெரிக்காவுக்கு முகத்தில் விழுந்த அறை. அங்கு 2 லட்சக்கணக்கான மக்கள் அடுத்த அறை. எனவே ஈராக் அரசு நினைத்தாலும் கூட அமெரிக்காவின் பக்கத்தில் முழுமையாக சேர முடியாது என்பதுதான் நிதர்சனம். அதை மீறி ஈரானுக்கு எதிராக ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்த அமெரிக்காவின் பக்கத்தில் ஈராக் இணையமாக இருந்தால் ஈராக் ஆட்சியவே கவிழ்க்கும் அளவுக்கு அங்கு மக்களின் அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையும் ஈரான் ஆதரவு நிலையும் இருக்கின்றது என்பதுதான் 100% உண்மை. எனவே ஈராக் அரசு என்ன முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான கேள்வி. இறுதியாக பிரிட்டனில் இருக்கக்கூடிய பிரிஸ்டல் நகரில்
எல்பிட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பிரதானமான ஆயுதங்களை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஆயுத உற்பத்தி மையத்திற்கு எதிரே மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை மக்கள் நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துமாறும் இஸ்ரேலுக்கான இராணுவ ஆதரவை நிறுத்துமாறும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வலியுறுத்தி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே பிரிட்டன் புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு காரணமாக ஈரான் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை உடனே நிறுத்து என்று சொல்லி அங்கிருக்கும் மக்கள் போராடுகின்றார்கள். எனவே புதிய பிரிட்டன் அரசு அமெரிக்காவின் பக்கம் இஸ்ரேலின் பக்கம் சாயத் தொடங்கி இருக்கின்றார்களா? அதற்கான எதிர்வினைகள் தான் பிரிட்டனுக்குள்ளேயும் ஈரானின் எச்சரிக்கையிலும் எதிரொலிக்கின்றதா என்பதையும் அடுத்து வரும் நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இந்த போர் மிக முக்கியமாக தற்போது உலக பொருளாதாரத்தை தாக்கு நிலை ஏற்பட்டிருப்பதால் ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் ஈரானிடமும் அமெரிக்காவையும் தயவு செய்து இந்த போரை நிறுத்துங்கள், இனி ஒரு சிக்கலை இந்த உலகம் தாங்காது என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதை அமெரிக்கா ஈரான் ஏற்றுக்கொள்வார்களா? ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள், அமெரிக்காவுடைய ஒப்பந்தங்களிலோ பேச்சுக்களிலோ கையெழுத்துக்களிலோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு இராணுவ மொழியில் பேசுவதுதான் புரியும் என்றால் அந்த மொழியில் பேசுவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்பதை ஐஆர்ஜிசியும் முஜ்தபா கமேனியின் அலுவலகமும் மீண்டும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலை தோய்ந்த கேள்வி. இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளையும் உலக தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.